சங்கித்தனமா செயல்படுகின்ற சங்கி அதிகாரிகளை சங்கி அதிகாரிகள் தான் சொல்ல முடியும். என்னுடைய மக்களுடைய வரி பணத்துல கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற, ஊழல் பண்ற, சென்னை மெரினாவுல தொடங்கி ஈசிஆர் வரையில பங்களாவையும் சொத்துக்களையும் வாங்கி கூச்சி வச்சிருக்கிற அதிகாரியே தவறான அதிகாரி. அவன் இந்த நாட்டில் அதிகாரியா இருந்தானே இந்த நாட்டையே பிளாட் போட்டு வித்துட்டு போடுவான். உஷாரா இருங்க அமைச்சர்களே, முதலமைச்சர்னு சொல்லதான் செய்வேன். அது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு அதை தெரியுது. நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், என் காதுக்கு வருது பட்டவர்த்தனமா இங்க லஞ்ச லாவண்யத்துல ஊழல்ல அமைச்சர்களை விட, அரசியல்வாதிகளை விட தமிழ்நாட்டுல நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறான், சுரண்டான். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். டேட்டாஸ் இருக்கு, ஆவணங்களுக்கு தேவைப்படுகின்ற போது நான் என்னமோ அவங்கள கூப்பிடுங்க. இல்லை நாங்கள் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி உழைச்சி எங்கள் சம்பளத்தில் தான் நாங்கள் ஈசிஆரில் பங்களா வாங்கி வச்சுருக்கோம். ஊட்டியில், கொடைக்கானலில், திண்டுக்கல் மலையில், ஏலகிரி மலையில், ஏற்காடில் எஸ்டேட் வாங்கி வச்சுருக்கோன்னு வந்து நிரூபிக்கிட்டோம். நான் நிரூபிக்கிறேன். என்ன நிரூபிங்க? வேல்முருகன் மேலே ஒரே ஒரு சென்ட்டு பினாமியாக தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக நாட்டில் எங்கேயாச்சும் ஒரே ஒரு சென்ட்டு சட்டத்துக்கு புறமா சம்பாரிச்சு வேல்முருகன் வாங்கியிருக்கான், சொத்து வாங்கி வச்சுருக்கான்? சொல்லுங்க நீங்கள். நான் நேர்மையான அரசியல் ஆளுங்க. தவறு செய்கிற, ஊழல் செய்கிற, லஞ்சம் வாங்குற, அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், ஆட்சியாளர்களாக இருந்தாலும், ஐஏஎஸ் இருந்தாலும், ஏன் நீதிபதிகளே கடந்த முறை கடுமையாக விமர்சிச்சு முந்தானத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கேன் பாருங்க.